தமிழகத்தை நெருங்கும் புயல். கொந்தளிக்கும் கடல். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக உருவாக உள்ள நிலையில் தமிழக கடலோர பகுதிகள் கடும் கொந்தளிப்புடன் காணப்படுகின்றன. சென்னை, நாகை, கடலூர் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் கடற்பகுதி கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. புயல் எச்சரிக்கை காரணமாக தொடர்ந்து 5வது நாளாக கடலூர் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. கடலூர் மாவட்டத்தில் கனமழை கொட்டித் தீர்த்து வரும் நிலையில் முன் எச்சரிக்கை நடவடிக்கையாக கடலூருக்கு பேரிடர் மீட்பு குழு விரைந்துள்ளது. கடலூர் மாவட்டம் முழுவதும் 42 நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. சென்னையிலும் கடல் கடும் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. சென்னை மெரினா, பட்டினப்பாக்கம் கடற்பகுதிகளில் அலைகள் பல அடி உயரத்துக்கு எழும்புகின்றன. பட்டினப்பாக்கம் பகுதியில் பலத்த காற்றும் வீசி வருகிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழகத்தை நோக்கி நெருங்கி வருவதால் கடலோர பகுதிகளில் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட கடற்பகுதியிலும் கடல் சீற்றம் காணப்படுகிறது. ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சிமடம், மண்டபம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளிலும் கடல் கடும் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. பல அடி உயரத்துக்கு அலைகள் எழுந்த வண்ணம் உள்ளன. கடல் சீற்றம் காரணமாக பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் கடலோரங்களில் கடல் அரிப்பும் ஏற்பட்டுள்ளது. கடல் சீற்றம் காரணமாகி மக்கள் கடலில் இறங்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வடக்கு வடமேற்கு திசையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை புயலாக மாற உள்ளது. இன்று புயலாக மாறிய பின் நாளை நள்ளிரவு அல்லது நாளை மறுநாள் தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கும் என்றும் இந்திய வானில மையம் கணித்துள்ளது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வு வேகம் தற்போது அதிகரித்துள்ளது. வடக்கு திசையில் நகரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வு வேகம் தற்போது 13 கிலோ மீட்டராக அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.